வணக்கம் வியூவர்ஸ், ஐ எம் விஜயராஜ். பொங்கல் மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மாஸ்டர் படத்தை பத்தி நான் இன்னைக்கு பேச போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் படம் வந்து ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மாஸ் ஹீரோ படம் அப்படின்னாவே மாஸ் ஹீரோ என்ட்ரி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைச்சு எல்லாருமே போவோம். ஆனா இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து ஒரு சிறுவர் சீர்திருத்த பள்ளி காமிக்கிறாங்க. அதுல ஒரு சின்ன பையனை போட்டு வார்டன் வந்து பயங்கரமா அடிச்சுட்டு இருக்காரு. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருக்க விஜய் சேதுபதி. அவர் வந்து இங்க ஒரு மெசேஜோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க படத்தை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணம் இருந்தா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மெசேஜோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. படமே வந்து அதுக்கப்புறம் எழுத்து பிக்சர் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா சீன்ல வந்து நம்ம தளபதியை காமிப்பாங்க, மாஸ் என்ட்ரி இருக்கும் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து அதுவும் இங்க நடக்கல. திரும்பவும் வந்து விஜய் சேதுபதி தான் காமிச்சிருக்காங்க. பெரிய வயசுல இருக்க விஜய் சேதுபதி அவர் வந்து அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லாரி சங்க தலைவர் 2 பேரை வந்து மீட் பண்ண போறாரு. விஜய் சேதுபதி எதுக்காக போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாரி சங்க தலைவர் ஆகணும் அப்படின்றது தான் அவரோட மோட்டிவேஷனா இருக்கு இந்த படத்து ஃபுல்லாவே. அதை வந்து நிறைவேற்றத்துக்காக அங்க போறாரு. அங்க போனா அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ எல்லாம் யாரா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுறாங்க. அதுக்கு நம்ம விஜய் சேதுபதி இந்த படம் ஃபுல்லாவே ஒரு டைலாக் யூஸ் பண்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள என்ன கொன்னுடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு 2 நிமிஷம் டைம் தராரு. எல்லாருமே ட்ரை பண்றாங்க. ஆனா விஜய் சேதுபதி இந்த படத்துல வந்து எந்த ஒரு ஆயுதமும் யூஸ் பண்ணாம அவர் கையை மட்டுமே ஆயுதமா யூஸ் பண்ணி எல்லாரையும் கொலை பண்றாரு. அது ஒரு புதுமையா இருந்தது படத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சீன்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய காலேஜ் ஃபங்க்ஷன் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அதுல வந்து நிறைய சீஃப் கெஸ்ட் எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. அங்க வந்து கல்வி அமைச்சரும் கூப்பிட்டுருக்காங்க. ஆனா அங்க இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல நாங்க ஃபங்க்ஷன் நடத்த விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பிரின்சிபல் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இல்ல எங்க ப்ரொஃபசர் வராம நாங்க ஃபங்க்ஷன் நடத்த விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. இல்லப்பா ப்ரொஃபசர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியாச்சு, ஆனா அவர் வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல எங்க ப்ரொஃபசர் வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தளபதி. சரி, ஓகே, நம்ம தளபதியை வந்து சிம்பிளா காமிச்சிடறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு பெரிய இஷ்யூல வந்து இன்வால்வ் ஆகிறாரு. அந்த இஷ்யூ என்ன அப்படின்னு சொல்லி நீங்க படத்தை பாருங்க. அந்த இஷ்யூல இன்வால்வ் ஆகி ஒரு ஃபைட் சீனோட வந்து சூப்பரா காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு சாங்கோட வந்து இன்ட்ரோ ஆகுறாரு. உள்ள வந்த தளபதி எப்படி வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரங்கன் ஹீரோ. எப்பவுமே வந்து நம்ம ஹாலிவுட் படத்துல எல்லாம் பார்த்திருப்போம். ஒரு ஹீரோ வந்து காலையில எழுந்திரிச்சு என்ன பண்றாரு, அவர் லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத கேஷுவலா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இங்க வந்து தளபதிக்கும் காமிச்சிருக்காங்க. அது வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது, யதார்த்தமா இருந்தது. சரி, ஃபங்க்ஷனுக்கு வர தளபதி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன ஃபன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. அது வந்து பாக்குறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. விஜய் தளபதி ஃபேன்ஸுக்கு சொல்லவே தேவையில்ல, அது வந்து நல்ல ஒரு சீனாவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா படத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலேஜ்ல வந்து ஸ்டூடெண்ட் எலெக்ஷன் நடத்தலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டிங் போகுது. அதுல பிரின்சிபல்ஸும் ஸ்டாஃப்ஸும் வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல எலெக்ஷன் வேணாம், பசங்க வந்து படிப்பு வந்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி ஜெடி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா தளபதி வந்து பயங்கரமா தூங்கிட்டு இருக்காரு. ஐ மீன் அவங்க பேசுற மீட்டிங்ல வந்து தூங்கிட்டு இருக்காரு. அந்த சீனம் வந்து ரொம்ப நல்லா ஃபன்னா வந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து ஒரு பையன் எழுப்பி விடுறான். அந்த சீனம் வந்து செம ஃபன்னா இருக்கு. சரி, எந்திரிச்ச தளபதி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் கண்டிப்பா வைக்கணும் அப்படின்னு தான் சொல்றாரு. உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அங்க ஒரு சின்ன மெசேஜ், அதாச்சும் யங்ஸ்டர்ஸ் வந்து பாலிடிக்ஸ்ல வரணும், அரசியல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத வந்து ஷார்ட்டா முடிச்சிருக்காங்க. உடனே காலேஜ் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எலெக்ஷனை நீங்களே எடுத்து நடத்துங்க, ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க வந்து வேலையை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஓகே, என்னடா எலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சாங். அந்த எலெக்ஷன்ல யார் யார் நிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 96 ஹீரோ ஜானு நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து சாந்தனு நிக்கிறாரு. ஐக்கியா வந்து விடுறாங்க. ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் வந்து பயப்படுறாங்க. இங்க வந்து பொண்ணு வந்து தைரியமா வரணும் அப்படின்றத ஒரு சீனை வந்து ரொம்ப சூப்பரா காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து நம்ம ஜான் வந்து ஜெயிச்சிடறாங்க. அதுக்கு சாந்தனோட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போய் ஒரு பொண்ணு கிட்ட தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு அங்க கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்டா சில பல ரவுடிங்க எல்லாம் உள்ள அமைச்சிருக்காரு. அப்பதான் ஒரு ஃபைட்டு. நம்ம தளபதி வந்து இருக்க எல்லா ரவுடிங்களையும் பொழந்து கட்டிடுறாரு. எப்பவும் போலுமே வந்து சூப்பரான சீன். அதுக்கப்புறம் சாந்தனு வந்து நல்லவனா மாறிடுறாரு. ஓகே, காலேஜ்ல வந்து பிரச்சனை நடந்தா நீங்க வேலையை விட்டு போயிடணும் அப்படின்னு சொன்னதுனால அது வந்து திருப்பி வந்து அந்த சஸ்பென்ஷன் ஃபார்ம் வந்து ஆக்டிவேட் ஆயிடுது. அதுக்கப்புறமா சஸ்பெண்ட் ஆகி நம்ம தளபதி வந்து எங்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு மாஸ்டரா போறாரு. இங்கதான் கதையோட டேர்னிங் பாயிண்டே வருது. என்ன டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து எப்படி வந்து ஒரு ட்ரங்கன் ஹீரோவா ஒரு நார்மல் கேஷுவல் மனுஷனா அங்க போறாரு. அதே மாதிரி நம்மளுக்கு என்னப்பா வந்துச்சு, நம்ம வந்தோம் நம்ம பாட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி வந்து அன்னைக்கும் போயிட்டு ஃபர்ஸ்ட் டே போயிட்டு அந்த ஸ்கூல்ல வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல வந்து நல்லா தூங்கிடுறாரு. இங்கதான் வந்து படத்தோட டேர்னிங் பாயிண்ட் அமையுது. இது தெரிஞ்ச நம்ம தளபதி விஜய் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கண்டிப்பா அவனை பார்த்தே ஆகணும், அவனை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த டைம்ல வந்து நம்ம தளபதி அடிக்கிறதுக்கு சில பல ரவுடிஸ் எல்லாம் நம்ம விஜய் சேதுபதி அனுப்புறாரு. அனுப்பும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்லு உள்ள வச்சு நம்ம தளபதி எல்லாரையும் பொழந்து கட்டிடுறாரு. அங்க இன்டர்வல் அப்படின்னாவே நம்ம இது வரைக்கும் தளபதி படத்துல என்ன பார்த்திருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி தான் சொல்லுவாரு. இங்க ஒரு டிஃப்ரெண்டா வந்து விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு. அதுக்கு தளபதி ரிப்ளை பண்ணியிருக்காரு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு.
இந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம தளபதி வந்து படத்தோட கதை காலத்துக்குள்ளேயே போறாரு. இங்கதான் வந்து லோகேஷ் கனகராஜ் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அனிருத் வந்து மியூசிக்ல வந்து தாறுமாறா பயங்கரம் பண்ணிருக்காரு. பிஜிஎம்மா இருக்கட்டும், வர என்ட்ரியா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து அனிருத் வந்து ரொம்பவே ஒரு பெரிய பங்கு வகிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து படத்துக்கான முக்கியமான ஒரு மியூசிக் எல்லாம் வந்து அவர் கொடுத்துருக்காரு. சரி, ஓகே, இங்க வந்து தளபதி வந்து கதை காலத்துக்குள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க. என்ட்ரி ஆயிட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவும் போல வந்து ஒரு வாத்தியார் உள்ள வந்த உடனே பசங்களை என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி திருத்திடுறாரு. இதை பார்த்த விஜய் சேதுபதி வில்லன் இல்லையா, கண்டிப்பா பிடிக்காது. அதனால இந்த வாத்தியை போட்டுருணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்றாங்க. கடத்திக்கிட்டு பார்டரை கிராஸ் பண்ணி போயிடுறதான் பிளானு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நேரத்துல வந்து அரசியல்ல வந்து உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி இருக்காரு. அதனால வந்து பார்டரை விட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் ஏத்திட்டு போறாங்க. இங்க வந்து நம்ம இறுதி சுற்று படத்துல மாதவன் சொல்லியிருப்பாரு இல்லையா, கிங்கிஸ்கான் ஒரு கிங் இருந்தான், அவன் வந்து அவனோட படையை அழிக்கிறதுக்கு அவனோட வீக்னஸ் எதுன்னு பார்த்து அழிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வந்து ஆண்ட்ரியா கையில ஒரு ஆர்ச்சர் போ கொடுத்து சூப்பரா வந்து கதையை எழுதி பண்ணிருக்காங்க. அடுத்ததான் வந்து நம்ம தளபதி அதை யூஸ் பண்றாரு. பாக்கிறதுக்கு இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் என்ன தோணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எக்ஸ்போல இருந்து வர அம்பு வந்து டிரைவருங்களோட செஸ்ட்ல குத்தும் போது லாரி போய் மோதுது அப்படின்னும் போது நல்லா இருக்கு. ஆனா லாரி டயரை வந்து கிழிக்குமா எக்ஸ்போ அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்க தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் சின்ன மிஸ்டேக் என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் விஜயும் வந்து ஒரு போன்ல கன்வர்சேஷன் பேசுவாங்க. அப்போ விஜய் சேதுபதி குளிச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த சீன்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதி கழுத்துல ஒரு தழும்பு காமிப்பாங்க படத்துல இருந்து, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து. அந்த தழும்பு வந்து பிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்கும். நீங்க படத்தை பாத்தீங்கன்னா நோட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு அது தெரியும். இந்த மாதிரி வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. இங்க வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதி வந்து பசங்களை வந்து கொள்றது எய்ம் கிடையாது, நம்ம அர்ஜுன் தாஸை கொள்றதுதான் எய்ம் அப்படின்ட்டு வந்து நம்ம தளபதி முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. அதே மாதிரிதான் உள்ள நடக்குது. போயிட்டு எல்லாமே பண்றாங்க. இது வரைக்கும் கையை மட்டுமே ஆயுதமா வச்சிருந்த நம்ம விஜய் சேதுபதி அதை மட்டுமே ஆயுதமா வச்சு நம்ம தளபதியும் கொல்ல ட்ரை பண்றாரு. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம தளபதி கையில போடுற காப்புக்கு வந்து ஒரு தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கையில வந்து ஓங்கி குத்தியே கொள்ற விஜய் சேதுபதி குத்த ட்ரை பண்றாரு. அப்போ காப்போட நம்ம தளபதி பஞ்ச் பண்றதுனால அந்த கை வந்து பிரச்சனை ஆயிடுது, உடஞ்சிருது அப்படின்னு சொல்லலாம். அதனால வந்து அவரால் ஒழுங்கா அடிக்க முடியல. கடைசியில வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவும் போல ஹீரோ வந்து வில்லனை கொள்றாரு. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாசம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில வச்சதுக்கே நீ வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளி இவ்வளவு நாஸ்தி பண்ணிக்கே, உன்னை அரசியல் விட்டா என்ன ஆகும் அப்படின்ற பேசிக்ல நம்ம தளபதி வந்து விஜய் சேதுபதியை கொண்டுட்டாரு. இந்த பொங்கலுக்கு வந்து மாஸ்டர் நல்ல பரிசு யதார்த்தம். எல்லாருமே வந்து கண்டிப்பா ஃபேமிலியோட போய் பாருங்க. தளபதி ஃபேன்ஸும் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் விஜய் சேதுபதி ஃபேன்ஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பெல் பட்டனை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் வீடியோ போறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் வந்துடும். ஓகே, பாய், தேங்க்யூ.